லாஸ்ட் வீக்கு நிஃப்டி சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ மண்டே ஸ்டார்டிங்லேயே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். 90 டேஸ் அந்த பாஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க அந்த டேரிஃபுக்கு. ஸோ அந்த 90 டேஸும் வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் போகும். ஏன்னா லாட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஒன்லி யூஎஸுக்கும் சைனாக்கும் தான் வார் டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கு, அதாவது ட்ரேடு வார். பட் அதையுமே சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட ட்ரம்ப் ஒரு விஷயம் வெளியிட்டிருந்தார். லைக் சைனாக்கும் ட்ரம்புக்கும் வந்து ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அந்த மாதிரி. ஸோ இதனால் மார்க்கெட்டு இன்னுமே பாசிட்டிவ் சைடில் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் வந்து மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மணி மேக்னெட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம். நிஃப்டியை பற்றி பார்க்கும்போது நிஃப்டி லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா 23,880 லெவல், அதாவது 23,900 லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே லெவலில் தான் திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்துச்சு நேற்றைக்கு லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷன், அதாவது வேலைக்கிழமை. ஸோ வேலைக்கிழமை பார்க்கும்போது செம்மையாக மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்துருந்துச்சு, நல்லாவே அப் ட்ரெண்ட் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பாஸ் கொடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 23,900 லெவல். ஸோ அந்த லெவலில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான், அது ஒரு டென்ஷனாக பில்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மண்டே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த லெவலுக்கு மேலே தானே போகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அது வந்து ரெசிஸ்டன்ஸாக பிரேக் ஆன கணக்கு தான். ஸோ இது கிட்டத்தட்ட பிரேக் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. ஒரு வேளை அதுலேருந்து ஃபால் ஆச்சுன்னா மண்டே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக ஏன் இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுலேருந்து ஒரு ஃபால் கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் 21,800 வரைக்கும் ஃபால் இருந்துச்சு. 23,800 இருந்து கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்டுக்கு கிட்ட ஃபால் இருந்ததுனால அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆல்சோ இது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? டவுன் ட்ரெண்ட் அண்ட் இந்த பிளேஸை பிரேக் பண்ணால் தான் அது வந்து அப் ட்ரெண்டாக மாறணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதை டச் பண்ணியிருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் அப் மூவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது மார்க்கெட்டு சைடு வேஸாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு நோக்கி போகலாம், அப் ட்ரெண்டாக மாறலாம். ஒரு வேளை இதை பிரேக் பண்ணலை, இதுக்கு உள்ளாடி தான் இருக்குன்னா கண்டிப்பாக சைடுவேஸ் மூமெண்ட் தான். அஃப்கோர்ஸ் நேரமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே அதே மாதிரி தான் நடக்கும். அண்டு கீழே பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கேப் அப்பு, இங்கேருந்து இங்கே வந்து பெரிய கேப் அப் 1 வீக்கில். ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட் 23,200 சரியா? அண்டு செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் 22,950 சரியா? ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணலாம், ஒரு மைனஸ் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த பிளேஸ் 21,700 அண்டு 21,300 இந்த லெவல். ஓகே, இது ஒரு சோனாக நான் வச்சுருக்கேன். அண்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது 23,800. அண்ட் இது ஒரு சோனாக மார்க் பண்ணதுனால இதையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள் 24,000 வரைக்கும். ஸோ 24,000 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,800. ஓகே, அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இங்கே ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, 54,300 லெவலுக்கிட்ட இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக அதோட ஹை பார்த்திங்கன்னா 54,500. ஸோ வெறும் 200 பாயிண்ட் தான். மண்டே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிங்கிறது அப் ட்ரெண்டை நோக்கி போயிடும். இப்போதைக்கு ஒரு சைட்வைஸ் தான். ஸோ பேங்கிங் ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு புஷ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன், எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா பார்க்கும்போது லாஸ்ட் April 17, ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா வெறும் 4,600 கோடி தான் எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்க. ஆனால் நிஃப்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்சைடு மூவ் ஆகிருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் பையிங், நல்லாவே பை பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இதை வந்து பேங்கிங் செக்டாரில் தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பேங்கிங் ஸ்டாக் வந்து ஜஸ்ட்டு 1 டேலே வந்து 1,000 பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்துச்சு. ஸோ பேங்கிங் ஸ்டாக்கை வந்து எய்ம் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா டேரிஃப் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேங்கிங் சைடில் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போகிற பட்சத்தில் நிஃப்டியுமே பாசிட்டிவாக போகலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய அனலிசிஸ் என்னென்னா, பேங்க் நிஃப்டி இதை பிரேக் பண்ணலைன்னா இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அகெயின் நேரமே சொன்ன மாதிரி கேப் அப் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 51,900. அண்டு அகெயின்
இந்த பிளேஸ் 51,200. ஸோ இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக யூஸ் பண்ணலாம். அண்டு அப்சைடு பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணணும் 54,500. அதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அப்சைடு போகலாம். கீழே இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 49,100 அந்த ரேஞ்சு வந்துடலாம். ஸோ 90% அப்சைடு பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நிஃப்டியும் 90% அப்சைடு பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸை வந்து அடுத்த வீக்கில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை உள்ளே ட்ராப் ஆகிடுச்சுன்னா என்னோடய அனாலிசிஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். அதாவது ப்ரீவியஸாக நான் ஒரு 1 மந்த் முன்னாடி பண்ணியிருந்தேன் இல்லையா, இங்கே ஃபால் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளாடியே மார்க்கெட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்னு. ஸோ அது வந்து நடக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்டிங் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த கேண்டில்லாம் இங்கே இருக்கும்போதே நான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். எவ்ரி மந்த் நல்ல ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டீப்பாக கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். 8 hours கண்டென்ட் இருக்குது. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்னையே காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அண்டு குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி ஹாலிடே, ஸோ எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. லாஸ்ட்டாக ட்ரேடிங் செக்ஷனில் பார்க்கும்போதும் ஒரு சைட்வைஸ் மூமெண்ட் தான். ஸோ எதாக இருந்தாலும் மண்டே தான் பார்க்கணும். நிஃப்டியும் எதுவுமே ஓப்பனில் கிடையாது. ஸோ மண்டே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ சிபிஆர் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக சிபிஆர் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருந்திருக்கு. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா இதை வந்து கேப் அப் கேப் டவுனாக இருந்தனால கொஞ்சம் மேலே கீழே இருந்திருக்கு. அண்ட் இப்போ இதை வந்து இந்த 2 ட்ரேடிங் செக்ஷனை பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி மேலே போகுதா, அப்படிங்கிறப்ப அப் சைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் மண்டேயோட சிபிஆரை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனில் சிபிஆர் ரொம்ப ஒய்டு. ஏன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ அதனால் சிபிஆர் கண்டிப்பாக ஒய்டாக தான் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் ஏ ட்ரெண்டிங் டே ஒயிட் சிபிஆராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் சைட்வேஸில் தான் மூவ் ஆகும். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கேப் அப்பு. ஸோ அதனால் ஒரு புஷ் மேலே கிடைக்கலாம். இல்லை ஓப்பன் ஆகி கீழே ஃபால் ஆகி இந்த சிபிஆரை டச் பண்ணலாம். இல்லை இதுக்கு கிட்டே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சிபிஆரில் டச் பண்ணி அங்கேயே அந்த ட்ரேடிங் டே முடியலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனில் மார்க்கெட் வந்து ரொம்ப மூமெண்ட் இருக்காது. ஒரு மாதிரி சைட்வைஸ் மாதிரி தான் இருக்கும். அண்டு ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில் நான் லாஸ்ட்டாக ட்ரம்போட டேரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோவில் ஒரு சில செக்டர்ஸ் சொல்லியிருக்கேன். ஐடி, ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல். ஸோ இது ரிலேட்டடான கம்பெனிஸை நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டேரிஃப் பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான அட்வைசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களை டேரெக்டாக நானே கான்டெக்ட் பண்ணி பேசுகிறேன். அவ்வளோதான், எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.